குணா படம் வெளிவந்ததுக்கு பிறகு அந்த இடத்த போய் பார்க்க போற எண்ணிக்கை வந்து மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. தண்ணியோட சேர்ந்து பாசமும் சேர்ந்து நிறைய பேர் அங்க வந்து விழுந்து இறந்து போயிருக்காங்க. ஒரு சூழல் நடந்தது. இன்னும் சொல்ல போனா கமலுக்கு மகனா நடிக்கிறாரான்னு கூட ஜெயம் ரவி விட்டு நான் வந்து கேட்டேன். ஹாய் வீனஸ் நேயர்களே, இன்னைக்கு சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் தான். அதாவது இந்த சினிமாவில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, அந்த மாதிரி டாப்பிக்கும் சரி, நிறைய ட்ரைலர்லாம் வந்துருக்கு, அந்த ரியாக்ஷன், அந்த கதைகள் களத்தெல்லாம் ஒரு அண்ணன் நல்லா சொல்லி கொடுக்குறாரு. அவர் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக அவர் தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவர் நிறையா சொல்கிறாரு. அவரை மீட் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் இந்த சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கவனிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்து, அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா சினிமா துறையும் அப்படியே போயிட்டு இருக்கு. நீங்க சிரிக்கிற மாதிரியே அந்த மாதிரி அழகா போயிட்டு இருக்கு. சரிண்ணே, நீ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மள உலகநாயகனோட அந்த தக்லைஃபை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அது நிறைய விமர்சனங்கள் வருது, முடிஞ்சிருச்சா, அது எப்படி போய்கிட்டு இருக்கு? இல்லப்பா, அந்த படத்துடைய வேலைகள் வந்து ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. அதாவது இன்னும் சொல்ல போனா கமலுடைய ஸ்பீடுக்கு, அதாவது அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த ப்ராஜெக்டை பத்தின விஷயங்கள் வந்து அவருடைய ஆபீஸ்ல வந்து நடந்துட்டு இருக்கும். அதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காரு, ஆழ்வார் பட்டேல். ஆமா ஆமா, அவருடைய ஆபீஸ்ல இந்த இந்த விஷயம் முடிகிறதுக்குள்ளேயும் அடுத்த படம் முடிகிறதுக்குள்ளேயும் அவங்க அடுத்த படத்துக்கு ரெடி ஆகி அதை ஸ்கிரிப்ட் வைஸா பவுண்டட் ஸ்கிரிப்ட் வைஸா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அவர் ஆபீஸ்க்கு வந்த உடனே அதை கொடுக்குற இந்த படம் முடிச்சுட்டு வந்த உடனே அதை வந்து ரெடி ஆயிடுவாங்க. அப்படியான கமல் அவர்களுடைய அந்த வேகம் இருக்குல்ல, அந்த திட்டமிடுதல், அது எல்லாமே வந்து இந்த படத்துக்கும் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அவருடைய இப்ப சமீபத்தில் அமெரிக்கா பயணத்துல வந்து அந்த தக்சலைக்கான ஒரு முக்கியமான சண்டை காட்சிக்கான ஒரு சண்டை காட்சிக்கும் மேக்கப்புக்குமான ஒரு ஆட்களை சந்திக்க அவருக்கு நிரந்தரமாவே ஒரு ஹாலிவுட்ல வந்து அந்த மருதநாயகம் காலத்துல இருந்து அவருக்கான அந்த நண்பர்கள் வந்து இருக்காங்க. அதாவது ஃபைட் சீக்வன்ஸை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றத வந்து ஹாலிவுட்ல ஒருத்தர் இருக்காரு. அதே மாதிரி மேக்கப் மேன் ஒருத்தர், அவர் கூட சமீபத்தில் வந்து சுருதியை வந்து மீட் பண்ணிட்டு போனாரு. அவங்கள வந்து சந்திக்கிறதுக்காகவும் தான் அந்த அமெரிக்க பயணத்துல வந்து வச்சிருந்தாரு, முக்கியமான இதை அஜெண்டாவை வச்சிருந்தாரு. அதை வந்து தக்சலை படத்துக்கான அந்த எது எப்படி கொண்டு வரலாம், அந்த ஃபைட் சீக்வன்ஸை எப்படி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத வந்து இந்த படத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணி அதோடைய ஃபைனல் பண்ணி வச்சிருக்காரு. அதனால தக்சலைக்கு வந்து பொறுத்தளவுக்கு வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வேகமா நடந்துட்டு வேலைகள் நடந்து முடிஞ்சிட்டு. ஸோ அந்த கதைகள் எதுவும் கொஞ்சம் அளவுக்கு ஏதாச்சும் வந்திருக்கான கதைகளோட? அதான் கதைகளோட கதை வந்து கிட்டத்தட்ட அது வந்து மணிரத்னம் வந்து எழுதின, இவர் சொன்ன ஒரு ஸ்டோரியை தான் மணிரத்னம் வந்து எழுதியிருக்காரு. அது வந்து கொடைக்கானல்ல கிட்டத்தட்ட அவரே வந்து ஒரு 2 மாசம் வந்து கொடைக்கானல்ல அவருக்குன்னு ஒரு மணிரத்னம்னு ஒரு பங்களா இருக்காங்க. அங்க வந்து அவர் தங்கி வந்து இதுக்கான வேலையை பண்ணி முடிச்சிருக்காரு. அந்த கதையை வந்து ஒரு முக்கியமான ஒரு நாட்டை வச்சு அதை பண்ணியிருக்காங்க. அது இன்னும் முழுமையாக இன்னும் வெளியில வரணும். ஓகே. இப்போ அவரோட கதைகளும் சரி, அந்த பேர்களும் வைக்கிறதும் சரி, அந்த மருதநாயகம் அந்த பேர்லையும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கேஸ்ட் ரிலேட்டிவா ஒரு பேர்லாம் வைக்கிறாரு. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? அதான் இது வந்து என்னன்னா, எப்பவுமே அப்டேட் கமல் பொறுத்தளவுக்கு என்னன்னா, டெக்னிக்கல் வைஸா வந்து அவர் ஒவ்வொரு உலகத்துல வந்து எங்க வந்து புதுசா ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதோ, ஒரு பொருள் வந்திருக்கோம் அப்படின்னா அதை வந்து இவர் வந்து உடனே அதை வந்து தன்னுடைய படத்துல வச்சு அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். ஆமா, எடுத்துக்காட்டு கூட விக்ரம் படத்துல கூட அந்த கண்ணாடி சீக்வன்ஸ் கேள்விப்பட்டேன். கண்ணாடி சீக்வன்ஸ், ரெண்டாவது ஃபைட் சீக்வன்ஸே எப்படின்னா ஒரு பெரிய ஒரு புதுசா வந்திருக்க ஒரு கிரெயின் வந்து பயன்படுத்தி அதை எடுத்திருந்தாரு. ரொம்ப அது வந்து நம்ம படம் பார்க்கும்போது சுவாரஸ்யம், சண்டை வந்து ஸ்பீடா இருந்துச்சு. ஆனா அதை எப்படி எடுத்தாங்கிறத பார்க்கும்போது தான் அது வந்து அதை வந்து இவர் பயன்படுத்தினார். அது மாதிரி இந்த படத்துலயும் அதுக்கான வேலையில வந்து அவர் பண்ணியிருக்காருங்கிறது தான் கவனிக்க வேண்டியது. சரி, இது ஃபுல்லாவே அவங்க மேக்கிங் எல்லாம் ஃபுல்லா ஹாலிவுட் ரேஞ்ச் தான் எடுத்திருக்காங்கங்கறீங்க? ஆமா ஆமா, ஹாலிவுட் ரேஞ்ச் தான். அதான் அந்த அப்டேட்காக சொல்றேன். நீங்க கேட்டீங்கல்ல, அது என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன். அதோடைய தொடர்ச்சியாக வந்து, அதாவது தன்னுடைய படத்துல பயன்படுத்துற அந்த டெக்னிக்கல் விஷயத்தோட ஒவ்வொரு படத்துலயும் பயன்படுத்துற, நீங்க வந்து குணாவுல ஆரம்பிச்சு கூட குணாவிலே வந்து அதை பயன்படுத்திருப்பாரு. அதாவது ஒரு அந்த ஹில்ஸ்ல வந்து இறங்கி எஸ்பிபி தேடுவார். அந்த ஹில்ஸ்ல வந்து இறங்கி தேடுற அந்த காட்சி வந்து இன்றைக்கு இருக்கவங்களுக்கு வந்து அது தெரியாது, அந்த படத்தை பத்தின ஒரு நுட்பம் தெரியாது. அதுல வந்து அது ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கலை வந்து பயன்படுத்தி அதை வந்து பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா அந்த கொடைக்கானல்ல வந்து குணா குகைன்னு இருக்கு.
ஓ இன்னும் குகை சுற்றுலா தலமாவே வச்சிருக்காங்க. குணா குகைன்னா அந்த ஒரு குகையே இருக்கு ஆமா. கொடைக்கானல். கொடைக்கானல்ல வந்து குணா படப்பிடிப்பு நடத்தின அந்த இடத்தவே வந்து சுற்றுலா தலமா வச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்னன்னா அந்த அங்க வந்து அதிகமான பேர் வந்து எவ்வளவு அத அங்க போய் இந்த குணா படம் வெளிவந்ததுக்கு பிறகு அந்த இடத்த போய் பார்க்க போற எண்ணிக்கை வந்து மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அதை வந்து தடுக்கவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு. என்னன்னா அங்க முழுக்க வந்து அந்த மலை சார்ந்த இடங்கள்னால தண்ணியோட சேர்ந்து பாசமும் சேர்ந்து நிறைய பேர் அங்க வந்து விழுந்து இறந்து போயிருக்காங்க. ஒரு சூழல் நடந்தது. அது வந்து குணா குகைங்கிறது அங்க போறதே வந்து யாரும் வந்து தடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வலை போட்டு பார்த்தாங்க. வலை போட்டும் சில பேர் அதையும் தாண்டி போய் வந்து பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதனால இப்ப அந்த இடத்துக்கு போறதே தடை பண்ணிட்டாங்க. அந்த இடம் ஆமா ஆமா அந்த இடம் கமல் அவர்கள் படப்பிடிப்பு நடத்தின அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து அந்த தடை பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டே தடை பண்ணியிருக்காங்க. சுற்றுலாத்துறை வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறது அங்க வந்து ஃபுல்லா வந்து இரும்பு வேலி போட்டு மறைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு புதுசா ஒரு இடத்த லொகேஷனவே கண்டுபிடிச்சு அதை வந்து அவர் பயன்படுத்தின பிறகு சுற்றுலாத்தலம் ஆகிற அளவுக்கு ஒரு கமல் வந்து ஒரு பெரிய தேடுதலோட இருக்கிறவர் வந்து இதுல வந்து இந்த படத்துல எவ்வளவு தூரத்துக்கு உழைச்சிருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா இப்ப இந்த லியோ இது மாதிரிலாம் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வைப்பாங்களே, அதுல தக்லைஃப்ல எதுவும் வைக்கிற மாதிரி தக்லைஃப்ல இருக்கு. ஜெயம் ரவி இருக்காரு, இவரு ஜோர்ஜ் ஜார்ஜ், இவர் மலையாள அவரு இருக்காரு. இன்னும் இவர் நம்ம சந்தீப் கிஷன் இருக்காரு. ஸோ இந்த 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 விஷயமே இருக்குல்ல, இது வந்து இன்னும் சொல்ல போனா கமலுக்கு மகனா நடிக்கிறாரான்னு கூட ஜெயம் ரவி விட்டு நான் வந்து கேட்டேன். ஓகே ஓகே. நேரடியாக கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பப்போ கமலுக்கு மகனா நடிக்கிறீங்களான்னு அது ரொம்ப சஸ்பென்ஸ். கமல் மணி சார்கிட்ட கேட்காம நான் சொல்ல மாட்டேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அவங்க எல்லாம் மணி சாரோட டீம் ரொம்ப அப்போ வந்து அவர் அதை சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா அந்த அளவுக்கு நாங்க பொன்னியின் செல்வன்லேயே நாங்க வந்து அவர்கிட்ட ரொம்ப பாடம்லாம் கத்துக்கிட்டோம். அதிகாலையில வந்து 2 மணிக்கு எழுந்து 3 மணிக்கு மேக்கப் முடிச்சு 4 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற அந்த ஒரு விஷயம்லாம் அவர் வந்து ஜெயம் ரவி ரொம்ப பகிர்ந்துக்கிட்டாரு. அதனால கமலுடைய தக்ஸ் லைஃபோட வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது பெரிய விருந்தா தான் இருக்கும் ரசிகர்களுக்கு. ஷூட்லாம் இங்கே தானே எல்லாம் அது வந்து என்னன்னா பாதி ஷூட்டிங் வந்து எல்லாமே வந்து கிரீன் மேட்டு ப்ளூ மேட் வச்சு பண்றாங்க. அவங்க கதைக்கான ஒரு களம் எதுவாக தீர்மானிக்கிறாங்களோ அங்க அதுவாகத்தான் அந்த படத்துல நம்ம பார்ப்போம். ரிலீஸ் டேட் எதுவும் அதெல்லாம் இன்னும் அதான் சொல்ல இத்தனை நாள் ஷூட் அந்த மாதிரிலாம் தொடர்ந்து இது போல் சினிமா செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சேனலை வந்து வீனஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி சினிமா விஷயங்களை சரி நம்ம வீனஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல வேற யாரை பத்தி கேட்கணும் அன்னைக்கிட்டே கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ விஜய் உதயபிரபு.